கிடைக்கலையா, அப்புறம் எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது? என்னது, நமக்கு ஒன்றும் கிடைக்கலையா, நம்ம எதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது? இதுல வேற வந்துட்டா என்னது, நிறைய பேர் வர்றாங்க உலகத்துல பாத்தீங்கன்னா. கைத்தட்டுற ஒரு குரூப் இருக்கு, அவங்க பஸ்ஸில் எல்லாம் கைத்தட்டி வாங்குறாங்க. சிலர் குளுக்கிற குரூப் இருக்கு, அவங்க குலுக்கி என்ன செய்றாங்க, வாங்குறாங்க. நிறைய இடங்கள்ல நிறைய விஷயமாக கலெக்ஷன் இருக்குது இல்லையா? ஆனால் நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள்ல நம்முடைய சுயத்தின் நிமித்தமாக நாமே என்ன செய்யறோம், நமக்குள்ள வைத்துட்டு நம்ம கொத்திக்கிட்டு இருக்கோம். நாமே கொத்திக்கிட்டோம். இந்த கொத்துதல் இல்லாம என்ன செய்யணும், நம்மளத்துல இருக்கிற கொஞ்சம் கூட பகிர்ந்து கொடுத்து சாப்பிடணும். தேவன் நமக்காக ஜீவனை தந்து நம்மளை மாறுவதற்கு வழி திறந்தாரு. ஆகவே நாம் அவரிடத்துல என்ன செய்யணும், நம்மளுக்கு முடிந்ததை நம்ம 4 பேருக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நிச்சயமா தேவன் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வாதம். ஒன்று 100 கொடுப்பார். ஒன்று என்ன செய்வார், 1 ரூபா கொடுத்தீங்கன்னா எத்தனை ரூபா கொடுப்பாரு, 100 ரூபா கொடுப்பார். 100 ரூபா கொடுத்தீங்கன்னா எத்தனை ரூபா கொடுப்பாரு, 100 ரூபா 1 லட்சம் ரூபா. 100 மடங்கு 1000 கொடுக்கும்போது அது 10,000 என்ன செய்வார், 100 மடங்கு இல்லையா? 100 மடங்குன்னா எவ்வளவு, 100 மடங்குன்னா 10,000 ரூபா. 10,000 ரூபாய் வைக்கும்போது எவ்வளவு லேக்ஸ் கணக்கில் தேவன் என்ன செய்வார், வருவார். ஆகவே கர்த்தரிடத்துல நாம் கொடுக்க வேண்டும். ஆகவே கர்த்தரை என்ன செய்யணும், சேவிக்கணும். கர்த்தருக்கு முதன்மையானதை கொண்டு வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளேயே உருவாக்கும் போதுதான் உங்களுக்குள்ள ஒரு பிறப்பு என்ன செய்யுது, ஒரு மறுபிறப்பு என்ன வருது. 4 பேருக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணுது இல்லையா? கடவுளை வணங்கணுங்கிற ஒரு எண்ணம் தோணுது இல்லையா? கடவுளை வணங்குறதுக்கே முதன்மையானது என்னது, கடவுள் எப்படி உங்களை நேசித்தாரோ அதுபோல நீங்க எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ அந்த நேசத்தை மாதிரி பிறரை நீங்க என்ன செய்யணும், நேசிக்கணும் இல்லையா? கடவுள் தங்களை எப்படி நேசிக்கிறாரு, நான் வானத்திற்கும் பூமிக்கும் முழு பொறுப்புள்ளவரா இருக்காரு இல்லையா? எல்லாம் எனக்குன்னு வச்சுக்கிட்டாரா? இல்லை, எல்லாம் கொஞ்சம் மிருகங்கள் சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் பறவைகள் சாப்பிட்றதுக்கு, ஊரும் பிராணிகள் சாப்பிட்றதுக்கு, கடலில் நீர்வாழ்வன வாழ்வதற்கு இவைகளெல்லாம் உருவாக்கி மரங்களையும் கொடுத்து கனிகளையும் கொடுத்து என்ன செய்தாரு, எல்லாம் அது பிழைப்புக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து மனுஷனும் இதிலிருந்து பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. மனுஷனுக்கு இவைகளெல்லாம் அழுத்தப்படுத்தி கொடுத்தவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? இவ்வளவு நன்மைகளை கொடுத்த போதும் நீங்க ஒரே ஒரு காரியத்துல கீழ்ப்படியாம இருக்கீங்க. என்ன விஷயம், உங்களையே கொத்தி கொண்டிருக்கீங்க, உங்களையே நெருக்கி கொண்டிருக்கீங்க, உங்களையே கொத்தி கொண்டிருக்க. ஒரு சின்ன குருவி குத்துறது போல உங்க சுயத்திலிருந்து என்ன செய்ய மாட்டேங்க, உங்க நலத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க நலத்தை விடுவதை கொஞ்ச நேரம் பார்த்து பிறருடைய நலத்தின் மேல கொஞ்சம் மனசாட்சியை வைத்தீங்கன்னா உங்களுடைய நலம் 100 மடங்காக பெருகும், 1000 மடங்காக உங்க நலம் பெருகும். நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறவனுடைய ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜெபிக்க வேணும். என்ன செய்யணும், எல்லாத்தையும் வாழணும். என்ன செய்யணும், கண்ணு நல்ல வாழணும். கண்ணு செய்யணும், கடைசி வரைக்கும் ஒளி மங்கக்கூடாது. உன் பலன் குறையாது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். உன் பலன் குறையாது, உன் கண் ஒளி மங்காது அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அது நமக்கு வேணுமா வேண்டாமா? நமக்கு எப்போ பார்த்தாலும் என்ன செய்யணும், கண் பார்வை நல்லா இருக்கணும். நம்முடைய உடல்ல பலவீனம் வரக்கூடாது. நம்முடைய உடல் என்ன செய்யக்கூடாது, பலவீனம் வந்ததுன்னா அதை மறுபடியும் பலப்படுத்தக்கூடிய தேவனிடத்துல கேட்டால் அந்த பலனை தேவன் எனக்கு தருவார் இல்லையா? நோயோட இருக்கிறவங்கள விசாரிக்கணும். நோயோட இருக்கவங்கள விசாரிக்கணும், என்னம்மா நோயோட இருக்காங்களா, கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஏதாவது என்ன செய்யணும், நம்மளால முடிஞ்சது எப்படி என்னம்மா இந்த நாளை காணலையே, என்ன செய்றீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நாமே என்ன செய்யணும், விசாரிக்கணும். தேவன் உங்களை விசாரிப்பதற்கு இறங்கி வந்திருக்கிறார். ஆகவே நீங்களும் ஒருவர் என்ன செய்யுங்க, விசாரிங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க 2 பேர் இருந்த பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தன் நன்மை செய்கிறவனாக இருக்கிறான் யோவானுக்கு, இன்னொருத்தன் என்ன செய்யறான், தீமை செய்கிறவனாக இருக்கிறான். அப்ப இந்த நன்மை செய்கிறவனுக்காக அவன் என்ன செய்யல, தயங்கல. தீமை செய்கிறவனையும் என்ன செய்யல, சபையை விட்டு விரட்டல. தேவன் என்ன செய்ய, 2 பேரையும் காப்பாற்றணும். ஆண்டவரே அவனை தீமையிலிருந்து மனம் திரும்பணும். அதே நேரத்துல இவன் நன்மை செய்கிறத என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. எப்போதும் சத்தியத்திலே நடக்கணும்.
அதே போல் அவனுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு தீமையிலே அவன் விளைந்து கொண்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்யணும்?